கிரிக்ஸிப் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா விஸ் ஆஸ்திரேலியாவோட 4th டெஸ்ட் மெல்போர்ன்ல பாக்ஸிங் டே டெஸ்டா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே 1 பேட்டிங் வந்து ஆஸ்திரேலியா தான் டாஸ் வின் பண்ணி ஆட ஆரம்பிச்சாங்க. சூப்பராகவே விளையாண்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 311 ரன்கள் வந்து பாத்தீங்கன்னா 6 விக்கெட் இழப்புக்கு அடிச்சிருக்காங்க. இன்னும் 4 நாள் இருக்கு, கேம் என்ன வேணாலும் நடக்கலாம். அதை பத்தி நம்ம அடுத்தடுத்து பேசலாம். பட் ஆனா இந்த மேட்ச்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியாவையே சும்மா தலைகீழா புரட்டி போட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. என்ன அப்படின்னா, இந்த மேட்சோட டெபியூட்டன் சாம் கான்ஸ்டஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி கிட்ட வம்பிழுத்து விட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆக்சுவலி பயங்கரமா வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வம்பிழுத்தது என்னமோ விராட் கோலி தான். அதுதான் பத்தி நம்ம இந்த வீடியோல பேச போறோம். என்ன நடந்தது, விராட்டோட அந்த ஒரு விஷயம் கரெக்டா தப்பா, ஐசிசி என்ன பண்ணிருக்காங்க அதுக்காக அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். சாம் கான்ஸ்டஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா 19 வயசு ஆகுது. நம்ம சாம்னு அவரை செல்லமா கூப்பிடலாம். ஓகே, சோ அவர் வந்து டெபியூ ஆன மேட்சே எம்சிஜில கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இருக்கிற கிரவுண்ட்ல அவர் விளையாண்ட விதம் அப்படிங்கிறது என்டர்டைன்மெண்ட் பண்ற விதமா மாறிடுச்சு. ஏன்னா பும்ரா மாதிரி ஒரு பிளேயரையே அவர் அசால்ட்டா டேக்கிள் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 740 சொச்சம் ஓவருக்கு அப்புறம் பும்ரா ஒரு பிளேயர் வந்து 6 அடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆல்மோஸ்ட் 4000 பால். சோ அப்ப நீங்க நினைச்சு பாருங்க என்ன மாதிரி அவர் ஆடி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பும்ரா மாதிரி ஒரு பிளேயர்கிட்ட நீங்க ஏர்லியா விக்கெட் விட்டீங்கன்னா டீமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிரும். ஆனா இவர் வந்து பும்ராவை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ அதனால இந்தியானால என்ன பண்றதுனே தெரியல. சுத்தி இருந்த கிரவுட் வேற என்கரேஜ் பண்ணி இன்னும் பயங்கரமா வந்து ஒரு மாதிரி ஃபயர்ட் அப்பா ஆக்கி விட்டுட்டாங்க. அப்பதான் நம்மளோட விராட் கோலி, ஹி இஸ் a வெட்டீரன் கிரிக்கெட்டர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா 19 வயசு பையன், இந்த பையனை போயிட்டு வந்து இடிச்சிட்டாரு. ஓகே, இடிச்ச உடனே அந்த பையன் அமைதியா போயிருந்தானா அந்த நியூஸ் அங்கேயே முடிஞ்சிருக்கும். ஆனா அந்த பையன் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டுட்டான், ஏதோ சம்திங் சொல்லிவிட்டான். அதுக்கு விராட் உடனே வந்து வழக்கம் போல போயிட்டாரு மல்லு கட்டுறதுக்கு. அந்த அங்க காஜா வந்து அப்படியே வந்து சால்வ் பண்ணி விட்டாங்க. பட் அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா பெரிய விஷயம் தான். இப்போ வரைக்கும் சோசியல் மீடியால தான் பேசிட்டு இருக்காங்க. ஐசிசி வந்து அந்த விஷயத்தை பத்தி வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ எஸ், இது யார் மேல தப்பு யார் மேல கரெக்ட் அப்படிங்கறத தாண்டி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பேச போறோம். அக்ரஷனுக்கும் அரகண்டுக்கும் ஒரு நூல் தாங்க வித்தியாசம். நீங்க வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல, அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட்ல, அதுவும் ஆஸ்திரேலியா இந்தியா மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பயங்கர அக்ரஸிவா இருக்கலாம். அப்பதான் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும், கேமோட திசையுமே அப்பதான் மாறும். பட் கொஞ்சம் அரகண்டா மாறினீங்க அப்படின்னாலுமே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அடி வாங்கி போயிடும். விராட் கோலி லிட்டரலி அதை தான் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவர் ஒரு வெட்டீரன் கிரிக்கெட்டர். இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு வருஷம், அதுதான் அந்த பையனோட வயசு. அந்த பையனை போய் தேவையில்லாம இடிச்சு அவனை முறைச்சு அவனை அப்படியே வந்து தசை மாத்தி விட்டா அவுட் ஆயிருவாங்கிற ஒரு எண்ணத்துல பண்றதெல்லாம் வந்து தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த விஷயத்த வந்து விராட் பண்ணியிருந்தாலும் சரி, தோனி பண்ணியிருந்தாலும் சரி, ரோஹித் சர்மா பண்ணியிருந்தாலும் சரி, ஹர்திக் பாண்டியா பண்ணியிருந்தாலும் சரி, சூரியகுமார் யாதவ் பண்ணியிருந்தாலும் சரி. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து இப்படி முட்டு கொடுக்குறேன் பேசுவீங்க. அதுக்காக தான் நான் இவ்வளவு பேரு சொன்னேன். சச்சின் டெண்டுல்கர் பண்ணியிருந்தாலும் சரி, கபில் தேவ் பண்ணியிருந்தாலும் சரி, தப்பு தான். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட்லி வந்து யங் கிரிக்கெட்டர்ஸ் நம்ம வந்து மதிக்க கத்துக்கணும், அவங்கள என்கரேஜ் பண்ண கத்துக்கணும். நிறைய கிரிக்கெட்டர்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, ஈவன் தோ ஆப்வியஸ்லி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க விளையாண்டது நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா சூப்பரா என்கரேஜ் பண்ணிலாம் அனுப்புவாங்க. பட் விராட் பண்ணது ரொம்ப தப்பு. அந்த பையனை வந்து கொலாப்ஸ் பண்ணி விடணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் அவர் பண்ணாரு. ஐ மீன் கேமை விட்டு தசை திருப்பணுங்கிற ஒரு இதுல தான் பண்ணாரு. அது ஒரு விதமான தந்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்காக போய் அவனை இடிச்சு வம்புலுக்கு இழுத்து பேசுறது அப்படிங்கறதெல்லாம் வந்து தப்பான ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது. சோ இத பத்தி ஐசிசி ஆராய்ஞ்சு அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா விராட் மேல தான் தப்பு இருக்கு. சோ மேட்ச் ஃபைன் வந்து பாத்தீங்கன்னா 20% வந்து இந்த மேட்ச் ஃபீல இருந்தே எடுத்துக்க சொல்லி ரூல் போட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஃபைனோட முடிஞ்சிருச்சு. பட் கான்ஸ்டஸ் பத்தி அவர்கிட்ட அதை பத்தி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து ஒரு கேம்ல நடந்த ஒரு விஷயம், 2 பேருமே ஃபயர்ட் அப்பா இருந்தோம், அப்போ வந்து ஒரு இதுதானே தவிர மத்தபடி எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சூப்பரா சொல்லி அதை முடிச்சிட்டாரு. இவன் தான் விராட் கிட்ட கேட்டா அவரும் அதுதான் சொல்லுவாரு. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து இந்த பையனுக்கு இன்ஸ்பிரேஷனே விராட் கோலி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இடத்துல சொல்லி இருந்திருக்காரு. சோ அதனால இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. பட் இங்க எங்க பிரச்சனை ஆகுது அப்படின்னா இந்த சோசியல் மீடியா. எப்படா ஏதாவது ஒண்ணு பண்ணுவான், நம்ம வந்து காத்திருந்து கண்ணி வச்சு தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி ஒண்ணு பண்ணிட்டாரு அப்படின்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் இறங்கி விராட் கோலியை செய்யணும்னு முடிவு பண்ணிடுறீங்க. இங்கிட்டு தோனி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாரு அப்படின்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் இறங்கி ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் ரோஹித் ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸும் ஆர்சிபி ஃபேன்ஸும் சேர்ந்து செய்யறீங்க. என்னடா இது, ஏன்டா இப்படி இருக்கீங்கிற மாதிரி தான் இருக்கு. இதை தாண்டி ஆஸ்திரேலியா கிரவுடும் பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விராட் கோலிக்கு. மேபி அது அவங்களோட எமோஷன், அவங்கள விட்டுருங்க. இந்த சோசியல் மீடியா பக்கம் போய் எடுத்து பாருங்க. கிளவுன் விராட்னு ஒரு இது ட்ரெண்ட் ஆகுது, சோக்லியா அது ஒன்னு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஒரு கேம் இருக்குன்னா அந்த கேம்ல இது மாதிரி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதை பாக்குறதுக்கு தான் அம்பையரும் ஐசிசி மாதிரி இவங்களும் இருக்காங்க. இப்ப பார்த்து விராட் மேல தப்பு அப்படிங்கிறப்ப வந்து ஃபைன் போட்டுட்டு விட்டுட்டாங்க. ஈவன் தான் அந்த பிரச்சனையில இருந்த கான்ஸ்டன்ட்
கான்ஸ்டர்ஸே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து அந்த கேம் ஆஃப் த மூமெண்ட்ல நடந்ததுதான், அது ஒரு ஹீட்டான மூமெண்ட், அதுல நடந்ததுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் வந்து வேற மாதிரி எல்லாம் கூட சொல்றீங்க. என்னன்னா, விராட் கோலி வந்து அப்ப வந்து ஆஸ்திரேலியால வம்புழுத்தாங்க, அப்ப நீங்களாம் அமைதியா தானே இருந்தீங்க, இப்ப என்ன விராட் கோலியை பத்தி பேசுறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. தோனி வந்து போய் பங்களாதேஷ்ல பண்ணாததையா விராட் கோலி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றீங்க. எஸ், இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் முட்டு மாதிரி தான் இருக்கு. எவன் பண்ணாலும் தப்பு தான்டா, நீ தோனி பண்ணாலும் தப்பு தான், அது வந்து சச்சின் பண்ணாலும் தப்பு தான், தப்பு தான், தப்புக்கு ஃபைன் போடுவாங்க தான், சுத்தி இருக்கிற பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூ பண்ணுவாங்க தான், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் போகணும். ஓகே, அண்ட் கேம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். பட் அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி வந்து அரகன்ஸ் இருக்கக்கூடாது. மேபி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாலியா வந்து இது பண்றது அந்த மாதிரிலாம் கூட இருக்கலாம். ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல நிறைய விஷயங்கள் நடக்கும் தான். அதுவும் அந்த சின்ன பையன்ட்ட போய் அப்படி பண்ணது தப்பு தான். பட் அதுக்காக சோசியல் மீடியால ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதை வந்து என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஃபர்ஸ்ட்லி நான் ஒன்று சொல்றேன், ஐபிஎல்லா பாருங்க, இன்டர்நேஷனலா பாருங்க. அங்க போயிட்டு விராட் கோலி ஆர்சிபியை ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றாரு. ஓகே, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு. ஏன்னா மேனிக்கு நீங்க போட்டு அவரை தாலின்னு தாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. டியர் சிஎஸ்கே ஃபேன்ஸ், ஆர்சிபி, மும்பை ஃபேன்ஸ் அண்ட் குஜராத் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அங்க இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி, அதாவது கிட்டத்தட்ட நம்ம இவ்வளவு கோடி மக்கள் இருக்கோம், அதுல இருந்து ஒரு 15 பேர் போயிட்டு நமக்காக ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது தான் நல்லது. இப்ப நான் சொன்ன உடனே எல்லாம் யாரும் திருந்த போறது இல்ல. இது கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் தான் போட போறீங்க, அது வேற விஷயம். பட் ஸ்டில் இது சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அதனால வந்து நான் சொல்றேன். அண்ட் நிறைய பேர் இதை பத்தி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. நான் காலையில வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ், அதுலயே நான் வந்து சொல்லிட்டேன், அந்த பையனை விக்கெட் எடுக்கணும்னா இவங்க போயிட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த விராட் கோலியை கூட ஒரு சைடு நான் பார்த்துக்குவேன், ஏன்னா விராட் கோலி அப்பையில இருந்தே அப்படிதாங்க. ஆனா இந்த சிராஜ் ஒண்ணு பண்றாரு பாருங்க, எப்ப பார்த்தாலும் எவனையாவது பிடிச்சி வம்புழுக்கிறது. அது ஏன் அது பண்றாருன்னு தெரியல. பும்ராவை பாத்துக்கங்க, பும்ராவை பாருங்க, வேர்ல்டோட பெஸ்ட் பிளேயரு. அவர் வந்து பந்த கையில் எடுத்தாலே விக்கெட் தான் விழுகுது. ஓகே, அழகா விக்கெட் விழுந்துச்சுன்னா கியூட்டா ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டு போயிடுவாரு. போயிட்டு அந்த பிளேயரை வம்புழுக்கிறது, பிளேயரை ஸ்லெட்ச் பண்றது, அவனை பார்த்து ஏதாவது பேசுறது, இதெல்லாம் அவர் வந்து பண்ணவே மாட்டாரு. அது இந்த சிராஜ் இருக்காரு பாருங்க, எல்லாரையும் வம்புழுக்கிறது, போய் லவ்ஜினை வம்புழுக்கிறாரு. இன்னைக்கு இந்த பையன் அந்த சாம் கான்ஸ்டஸையும் வம்புழுத்தாரு. அவன் என்ன பண்ணுவான், நேரா அடிச்சான், போய் காலில் பட்டுருச்சு, அதுக்கு போய் வம்புழுக்கிறாரு, ஏதாவது பேசுறது, இது மாதிரி பண்ணிட்டே இருக்காரு. பட் ஆனா சாம் கான்ஸ்டஸோட இன்னிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ், விராட் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஸ்லெட்ச் பண்ணப்பையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் விளையாண்ட விதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப பர்சனலி பிடிச்சிருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் பிரிச்சுட்டாரு, வச்சுட்டு 50 அடிச்சுட்டு கிரௌட வந்து பாத்தீங்க அப்படின்னா தூண்டி விட்டுக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. கேம்னா அப்படிதான் இருக்கும். விராட் கோலி பண்ணாததை அந்த பையன் பண்ணிட்டான், நீங்க சொல்லுங்க. விராட் கோலி யங் ஏஜ்ல அப்படி பண்ணுவாரு, அதான் அந்த பையனும் வந்து இன்னும் நிறைய பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த டேல என்னோட விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, விராட் கோலி பண்ணது தப்பு தான், நான் கரெக்ட் எல்லாம் சொல்ல மாட்டேன். பட் அதுக்கு ஐசிசி ஃபைன் போட்டாங்க அண்ட் அவருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவர் இதெல்லாம் மாத்திப்பாரு ரொம்ப ஈஸியா. ஓகேவா? பட் அதை வச்சு சோசியல் மீடியால விராட் கோலியை புல் டவுன் பண்றதுக்கு ஒரு கேங் ஒன்னு பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அது ரொம்ப தப்பு. அது பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அவர் ரெப்ரசென்ட் பண்றது இந்தியாவை, அதை ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், நிறைய பேரை கொஞ்சம் ஹர்ட் பண்ணிருக்கும்னு கூட நான் நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, எனக்கு தோணுனதை நான் பேசிட்டேன். உங்களோட கருத்து என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.